ஒரு மனிதரின் மறைவு ஒரு மாநிலத்தையே நிறுத்தி வைக்குமா? ஒரு நடிகரின் இறுதி ஊர்வலத்தை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் திரள்வார்களா? ஒரு தொலைக்காட்சி சேனல் தனது வழக்கமான நிகழ்ச்சிகளை நிறுத்தி வைத்துவிட்டு பல மணி நேரங்கள் இந்த நடிகரின் இறுதி அஞ்சலி மற்றும் ஊர்வலத்தை ஒளிபரப்புமா? இவை அனைத்தும் நடந்தது ஜூலை 22, 2001ஆம் ஆண்டு. அந்த நாள் நமது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மறைந்த தினத்திற்கு மறுதினம். அன்று தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம் மறைந்தது என்றே கூறலாம். ஏன் இந்திய சினிமாவின் ஒரு சகாப்தம் முடிவடைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த 22 ஜூலை 2001 நடிகர் திலகம் அவரோட இறுதி அஞ்சலியை எவ்வாறு கவரேஜ் செய்யப்பட்டது மீடியால. அந்த மீடியா கவரேஜ் இன்று நடக்கும் மீடியா கவரேஜ்களுக்கும் அன்று நடந்த மீடியா கவரேஜுக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்றதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது 1990கள்ல அதோட இறுதியில அதாவது 90களின் இறுதியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உடல்நலக் குறைவால் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தார் அந்த டைம்ல. ஒவ்வொரு முறையும் அவர் நல்லபடியா மீண்டு வந்து கொண்டிருந்தார். மீண்டு வந்ததால் இந்த முறையும் அதேபோல் மீண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் அவரது எண்ணற்ற ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் 2001 ஜூலை 21ஆம் நாள் மாலை அந்த நம்பிக்கை உடைந்தது. நடிகர் திலகம் அவர்கள் தனது இன்னுயிரை துறக்கிறார். அந்த ஒரு செய்தி தமிழகம் முழுவதையும் உலுக்கியது. இன்று போல் அன்று சமூக வலைதளங்களோ, 24 மணி நேர லைவ் நியூஸோ, பிரேக்கிங் நியூஸோ இல்லாத ஒரு காலகட்டம் அது. அதாவது அந்த பிரேக்கிங் நியூஸ், அந்த லைவ் அப்டேட் கவரேஜ் அந்த டைம்ல தான் தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட அந்த சேட்டலைட் டெலிவிஷன்ல. ஸோ பேசிக்கலா இந்த மாரி சமூக வலைதளங்கள் இல்லாத காலம் அது. மக்கள் உண்மையான தகவல்களுக்காக தொலைக்காட்சிகள்லயும், செய்தித்தாள்கள்லயும் மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தனர். அந்த இரவு பல வீடுகளில் டிவி மட்டும் ஓடவில்லை. கண்களும் கண்ணீருமாக கண்ணீரும் கம்பளையுமாக அனைத்து வீடுகளிலும் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடின. ஸோ அதான் அந்த செட்டப் அந்த டைம்ல. ஸோ செய்தி உறுதியானவர்களுடன் சன் டிவி, அதாவது சன் டிவி சேட்டலைட் நெட்வொர்க் தனது வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்தி அந்த தகவலை மக்களிடம் கொண்டு சென்றது. அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சன் டிவி ஒரு பயங்கர கமர்ஷியலைஸ்டு டிவி. அந்த அந்த டைம்ல இன்றும் கூட பெரிய ஒரு நெட்வொர்க் அது. அந்த டைம்ல பல நாடகங்கள், பல ப யூ நோ இசை நிகழ்ச்சிகள் கோலோற்றிக் கொண்டிருந்த காலகட்டம் 2001ஆம் ஆண்டு. 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்ல சன் டிவி இருக்கான்னு தான் கேட்பாங்க அந்த காலகட்டத்தில. ஸோ தனது வழக்கமான நிகழ்ச்சிகள இடைநிறுத்தி அந்த தகவலை மக்களிடம் கொண்டு சென்றது. அந்த காலத்துல இது மிகவும் அரிதான ஒரு முடிவு. அதாவது ஒரு டிஆர்பி ரேட்டிங் இல்லாம, இந்த மாபெரும் கலைஞன கௌரவிக்கணும்ன்றத அவங்களோட எய்மா இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த இதுல. மறுநாள் சென்னை அன்னை இல்லம் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. ரசிகர்கள், திரையுலகத்தினர், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஒரே மனிதனுக்கு, அதாவது ஒரு மாமனிதனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வரிசையாக வந்தனர். அந்த காட்சிகள் தமிழகம் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. அந்த நேரலையில் வெறும் காட்சிகள் மட்டுமல்ல, பல நடிகர்கள் தங்களது நினைவுகளை கண்ணீருடன் பகிர்ந்தனர். குறிப்பா யாருன்னா, கே.ஆர். விஜயா அவர்கள், நாகேஷ் அவர்கள், எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள். நடிகர் திலகத்துடன் ஆரம்ப காலகட்டத்திலேயே நிறைய திரைப்படங்கள் நடித்த ஒரு திராவிட செம்மல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள். ரத்த கண்ணீர் படம்லாம் அவர் நடிச்சிருப்பார். எஸ்.எஸ்.ஆர். அவர்கள். பலரின் குரல்களிலும் ஒரே உணர்வு. தமிழ் சினிமா ஒரு மாபெரும் கலைஞரை இழந்து விட்டது. அதாவது எல்லாருமே, அதாவது நடிகர் திலகம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாதவங்களே கிடையாது. குறிப்பா அன்றைய இரு பெரும் ஆளுமைகளாக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க 2 பேரும் அஞ்சலி செலுத்தியது கூட மட்டும் இல்லாமல், அவரோட திரையுலகத்துல பேரலலா பயணிச்ச திரைப்பட கலைஞர்களுமே அவருக்கு அஞ்சலி செலுத்த திரண்டாங்க. அவங்க எல்லாரும் சொன்னது ஒரு மாபெரும் சகாப்தத்தை தான் நாம் இழந்து விட்டோம் என்பது.
ரைட் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு வந்து என்ன நடக்குதுன்னா, அவரது மறக்க முடியாத இறுதி ஊர்வலம். அன்னை இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் வரை நடைபெற்ற அந்த இறுதி ஊர்வலம், அது ஒரு சாதாரண ஊர்வலம் அல்ல. தமிழக வரலாற்றில் மக்கள் அஞ்சலிகளில் ஒன்று. அதாவது மிகவும் அமைதியான முறையில வந்துட்டு அவரது இறுதி ஊர்வலம் நடக்குது. எங்கன்னா, டி நகர்ல இருக்கிற அவர் அன்னை இல்லம். அவரது வீட்டிலிருந்து பெசன்ட் நகர் மின்மயான சுடுகாடு வரை நடந்த ஒரு இறுதி ஊர்வலம். தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் அஞ்சலி ஒன்றானது அது. சாலைகள் முழுவதும் மக்கள், கட்டிடங்கள், மாடிகள் முழுவதும் மக்கள், கண்ணீருடன் கைகூப்பிய ரசிகர்கள், திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்கள், சூப்பர் ஸ்டார் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அ அன்றைய நடிகர் சங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் ஏராளம் சத்யராஜ் ஏகப்பட்ட மக்கள் கலந்துட்டாங்க. ஈவன் ஆச்சி மனோரமா அவர்கள். அதாவது அவர் இறந்த செய்தி கேட்ட உடனே அவங்க வீட்டுக்கு ஓடி வந்து ஆச்சி மனோரமா அவர்கள் அழுத காட்சி என்று கண்கூடா இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். YouTubeல இருக்கு. அந்த காட்சி. "அண்ணன் போயிட்டீங்களா அண்ணன்?" அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டே வருவாங்க ஆச்சி அவங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து நடிகர் திலகத்தோட நெறைய திரைப்படங்கள்ல சகோதரியாகவும், மனைவியாகவும், சக தோழியாகவும், காமெடி ஆர்டிஸ்ட்டா நெறைய திரைப்படங்கள்ல ஆச்சி அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பாசம் வந்து வெளிப்படும் அவங்களோட அ அந்த இதுல அந்த அந்த இதுல அந்த காட்சியில. ஸோ திரையுலகுல வந்து முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் கலந்து கொண்ட அந்த இறுதி பயணம் ஒரு நடிகருக்காக மட்டுமல்ல, மக்கள் காட்டிய அன்பின் உச்சமாக அமைந்தது. அதாவது அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்ல. நான் சொன்னபடி அவர் ஏற்றி நடிக்காத வேடங்களே கிடையாது. ஆ கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், ஆ வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், அவரது என்ன சொல்றது? பக்தி கதாபாத்திரங்கள். சிவபெருமானாக அவர் நடித்திருப்பார். நாரதராக நடித்திருப்பார். சரஸ்வதி சபதத்திலே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவரது வாழ்நாள்ல. அவர் நடிக்காத கேரக்டர்ஸே கிடையாது. ஸோ, அந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் வந்து ஏராளமான அன்பை அவர் மீது வெளிப்படுத்தினர். அன்றைய நடிகர் சங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறுதி வரை நடந்து மரியாதை செலுத்தி வந்தார் அவருக்கு. அதாவது கேப்டன் வந்து மிகவும் பக்கபலமாக இருந்தார். அது வந்து நடிகர் திலகத்தின் மகன் இளைய திலகம் பிரபு அவர்கள் வந்து கேப்டன் மறைவின் போது குறிப்பிட்டார். அதாவது என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா வந்துட்டு, "நான் வந்து அந்த டைம்ல இங்க இல்ல. எங்க அப்பா இறந்தபோது. கேப்டன் தான் எல்லாத்தையும் தனது மூத்த மகன் போல பார்த்துக்கிட்டாருன்னு" சொல்லிட்டு கேப்டன் அவர்கள பத்தி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நோட் சொல்லியிருப்பாரு. அத நினைவு கூர்றோம். இறுதியாக அரசு மரியாதையுடன் நடிகர் திலகத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒரு உடல் மண்ணோடு கலந்தது. ஆனால் ஒரு கலைஞர் மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழத் தொடங்கினார். அதாவது இன்று 25 ஆண்டுகளுக்குப் பிறகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் நினைவுக்கு வருவது சிவாஜி. கர்ணன் என்றால் நினைவுக்கு வருவது சிவாஜி. பாசமலர், தெய்வமகன், நவராத்திரி எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அவரது நடிப்பு இன்னும் பாடமாகவே இருக்கிறது. ஒரு நடிகரின் ரசிகர்கள் எவ்வாறு அவரை நேசித்தார்கள் என்றால், அவரது கேரக்டர்ஸ் தான் மெயினா வந்து அங்க பேசுச்சு. நான் கூறியபடி கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், ஆ சிவபெருமான் வேடங்களாக இருக்கட்டும். ஒரு நடிகரை ரசிகர்கள் நேசிப்பது என்பது வேறு. ஒரு நடிகரை ஒரு மாநிலமே தனது குடும்ப உறுப்பினரைப் போல விழி உணர்ந்து கண்ணீர் செலுத்தி அவரை அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு. அந்த மரியாதை பெற்ற சிலர்களில் முதன்மையானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரது புகழ் என்றும் நிலைநிறுத்தப்படும். 25 ஆண்டுகளாயினும் அவரது நடிப்பு, அவரது திறமை, அவரது அ தேசிய உணர்வு மெயினா பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர்கள் வந்து மிகவும் ஒரு நேஷனலிஸ்ட் மைண்ட் செட் உள்ள ஒரு மாபெரும் கலைஞர். அவரது அ தாட் ப்ராசஸ் அவரது கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, வ வட இந்தியா, தென்னிந்தியா அந்த போன்று இருக்காது. என்டயர் இந்தியன் லேண்ட்ஸ்கேப்பே அவர் கவர் பண்ற மாரி வந்து அவரது கேரக்டர்ஸ வந்து வடிவமைச்சிருப்பாரு. அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். நடிப்பின் சிகரத்திற்கு எங்கள் பணிவான அஞ்சலிகள். நன்றி. வணக்கம்.